தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/11/2015 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 6:41 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு குழந்தைகள் தினம். பண்டித நேருஜி அவர்கள் பிறந்த தினம். அதை குழந்தைகள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய கருத்துக்களையெல்லாம் நாம் ஏற்று நடந்து நாட்டுப்பற்று மிக்கவர்களாக வாழ வேண்டும். குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்கள் எனக்கு நெருங்கிய உறவினர். அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஏடு தூக்கி பள்ளி செல்லும் இளங்குழந்தை யாவரும் நாடு காக்கும் தலைவராய் நாளை விளங்கப் போகிறார் என்று. அதுபோல் அந்த பாடல்கள் எழுதுவதிலே ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருப்பார். தீரர் நேரு வாழ்ந்தது தில்லி என்னும் நகரிலே, இன்று நேரு வாழ்வது எங்கள் பிஞ்சு நெஞ்சிலே என்று குழந்தைகள் சொல்வதாக ஒரு பாடல் எழுதியிருப்பார். எனவே அந்த குழந்தைகள் தினத்திலே நாம் குழந்தைகளையும் போற்றி வணங்க வேண்டும், குழந்தைகளுக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும், பண்டித நேருஜியின் கருத்துக்களையும் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்லி இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, விளாமரம் இருக்கிற ஆலயம் எந்த ஆலயம்? விளாமரம் இருக்கிற ஆலயத்தை கும்பிட்டால் விசாக நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சில தினங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லவிருக்கிறேன். அதாவது ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்தது, திருவோணம் நட்சத்திரம் திருமாலுக்கு உகந்தது, ஆனைமுகனுக்கு உகந்தது சதுர்த்தி திதி. அதே போல் அம்பிகைக்கு உகந்த நட்சத்திரம் பூரம், ஆடிப்பூரம் என்பதுதான் அம்பிகைக்கு உகந்த நட்சத்திரம். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தது விசாகம் நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்றைக்கு விளாமரம் இருக்கக்கூடிய விருட்சமாக இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். காரைக்குடிக்கு பக்கத்தில் மாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது நகரத்தார்கள் உள்ள கோயில்களிலே ஒன்று. மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் அப்படின்னு பேர். அந்த ஊரிலே மாப்பிள்ளை நந்தின்னு ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தியை கும்பிட்டால் வயதாகியும் திருமணமாகாத ஆடவர்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையாகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். மாப்பிள்ளை நந்தி என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். மகிழமரத்தடி முனீஸ்வரர் இருக்கிறார். அந்த முனீஸ்வரரை கும்பிட்டால் தடைகள் நிவர்த்தியாகும். அந்த ஆலயத்திலே 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய 27 செடிகளை வளர்த்தால் என்னன்னு ஒரு யோசனை நான் சொன்னேன். சில மண்கள் அதை ஏற்றுக்கொள்ளும், சில மண் ஏற்றுக்கொள்ளாது. அந்த மண் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண்ணாக இருந்தால்தான் 27 விளையும். சில ஊர்களிலே பார்த்தால் ஒரு சில விளையும், ஒரு சில பயிர்களை நாம் போட முடியும், சில பயிர்களை நட முடியாது. அதுபோல் இந்த செடிகளிலும் 27 நட்சத்திர செடிகளிலும் ஒரு சில செடிகள் முளைக்கும், ஒரு சில செடிகள் முளைக்க ஏற்ற மண்ணாக இருக்காது. ஆனால் தொட்டி பயிராக்கி இந்த ஆலயத்திலே, இந்த ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் ஆலயத்திலே முன்னாதாக முகப்பு பகுதியிலே 27 நட்சத்திரங்களுக்கும் 27 தொட்டிகள் வைத்து அதிலே அந்த செடிகளை வளர்த்து அது இப்பொழுது மரமாகிவிட்டது. அதற்கு கீழே எழுதியிருக்கிறார்கள். அனுஷம் என்று சொன்னால் மகிழம் என்று எழுதியிருப்பார்கள், விசாகம் என்று சொன்னால் விழா என்று எழுதியிருப்பார்கள், அசுவதி என்றால் எட்டி என்று எழுதியிருக்கும், பரணி என்றால் நெல்லி என்று எழுதியிருக்கும். 27ஐயும் நீங்கள் அங்கே ஒரு சேர தரிசிக்க இயலும். அந்த ஸ்தலம்தான் இரும்பை தங்கமாக மாற்றிய ஊர். குங்குணமுனிவர் என்பவர் அங்கே வரம் பெற்று இரும்பை தங்கமாக மாற்றியதாலே மாற்று பார்த்த ஊர் மாற்றூர் என்று பெயர். அங்கே 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சென்று வழிபாடு செய்யலாம். இந்த விசாகத்திற்கென்று சில இடங்களில் தான் அந்த விளாமரம் இருக்கிறது. அதிலே ஒன்று அத்தாளநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூருக்கு பக்கத்தில் அத்தாளநல்லூர் என்ற ஊரிலே வீர வரதராஜ பெருமாள் என்று இருக்கிறார். அந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்திலே இந்த ஸ்தலத்திலே இந்த மரம் விளாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. அங்கே என்ன பெருமை என்று சொன்னால், யானை முதலை காலை கவ்வ, யானையினுடைய காலை முதலை கவ்வி கொண்டு விடும். யானை அந்த ஊரணிக்குள்ளே இறங்கும். அந்த குளத்திலே இறங்குகின்ற பொழுது குளத்துக்குள் இருக்கக்கூடிய முதலை அதை கவ்வும். கவ்விய உடனே அந்த யானை கோவிந்தா என்று கூப்பிடும். கூப்பிட்ட உடனே பெருமாள் மேலே வந்து கருட வாகனத்திலே காட்சியளித்து அவருடைய சக்கராயுதத்தை ஏவி முதலையிலிருந்து இதை மீட்டு விடுவார். இந்த திருக்கோலம் இது நடந்த இடம் என்று சொல்லி அந்த இடத்தை சொல்கின்றார்கள். அதுபோல் பல ஆலயங்களிலே இந்த திருவிளையாடல் நடந்த இடங்கள் இருக்கின்றன. சரி, இங்கு செல்ல முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால், இதுபோல முதலை வந்து யானையினுடைய காலை கவ்விக்கொண்டு அந்த பகவான் கிருஷ்ண பெருமான் காப்பாற்றுகின்ற அந்த படம் இருக்கிறதே, அந்த படத்தை விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வீட்டிலே வைத்து வழிபாடு செய்யலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் விளாமரம் இருக்கிற ஸ்தல விருட்சமாக கொண்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மற்றவர்கள் இந்த படத்தையும் வைத்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக உங்களுக்குரிய விருட்சம் எது என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். அந்த விருட்சம் இருக்கிற ஆலயத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைத்தால்
உங்கள் வாழ்க்கையிலும் விருத்தியம்சம் ஏற்படும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நீங்கள் யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. பக்கத்தில் இருப்பவர்களும் பக்கபலமாக இருப்பவர்களும் பகையாகும் நாள். காரணம், இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், சனிக்கிழமை என்பதால் சனியை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. சனி இயக்கம் கொஞ்சம் வலிமை குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் தனாதிபதி புதனும் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே எச்சரிக்கையோடு செயல்படுவதுதான் நல்லது. மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கி கொள்ளுங்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனி என்பதனாலே சனிக்கிழமைக்கு உரிய சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சனி கவசம் பாடுங்கள், சஞ்சலங்கள் தீரும். மிதுனராசினியர்களே, சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். துன்பங்கள் தூளாகும். சுற்றத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 3இல் இருக்கிறார். எனவே தொழிலுக்காக எடுத்த முயற்சியில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 4இலே செவ்வாய். எனவே இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். கல்யாண கனவுகள் நனவாகும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும். இடமாற்றங்கள் பற்றிய செய்தியும் உங்களுக்கு உருவாகலாம். அரசியல்வாதிகளின் ஆதரவு உண்டு. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, பணியில் மாற்றம் ஏற்படும் நாள். பக்கத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. 2இலே செவ்வாய் இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இடம்பூமி விற்பனையில் ஏமாற்றங்களை ஒரு சில சந்திக்க நேரிடும். பிள்ளைகளாலும் விரயங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, புத்துணர்ச்சியோடு செயல்படும் நாள். புகழ் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அடுக்கடுக்காக புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் ஆதாயம் கிடைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். துலாம் ராசி நேயர்களே, சந்தோஷங்களை சந்திக்கும் நாள். தக்க விதத்தில் தனவரவு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. தொழில் வளர்ச்சி கூடும். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் நாள். சனியின் ஆதிக்கத்தால் தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். சனி சந்திர யோகம் இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூட இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்கும். கூட பிறந்தவர்களாலும் நன்மை உண்டு. வீடு வாங்க வேண்டும் என்று எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வை ஏற்படுகிறது. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். 7 சனியில் விரயச்சனி. எனவே சுப விரயம் செய்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக நலனில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாள். தெளிவு பிறக்க தெய்வீக நாட்டத்தை மேற்கொள்ளுங்கள். 8இலே வியாழன். 9ஆம் இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், ராகு. 3இலே கேது. முன்னேற்ற தடைகள் அதிகம் இருக்கும். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படலாம். பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும் நாள். செலவுக்கு ஏற்ற வரவு வந்து கொண்டே இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பெண்வரி பிரச்சனைகள் தலை தூக்கலாம். 2இலே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். மீனராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க கடைசி நேரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். தொகை வரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருப்பதும் அரிது. காரணம், 8இலே சூரியன், 7ஆம் இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், ராகு. சர்ப்பதோஷத்தின் பிடியில் இருப்பதால் வரவும் செலவும் சமமாகும் விதத்திலேயே தற்சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. என்ன இருந்தாலும் நீங்கள் சர்ப்பதோஷத்தின் பிடியில் இருப்பதால் சர்ப்பகிரகங்களின் ஆதிக்கம் குறைய சர்ப்பதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். ராகு கேதுகளுக்கு பிரீதி செய்யுங்கள். மாலை நேரத்தில் செய்யும் புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய முயற்சிகளில் மாலை நேரத்தில் ஓரளவு வெற்றி கிட்டலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.